ரூ. 100 மதிப்புள்ள வெள்ளிய நாணயமாக்கி 100ன்னு எழுதி மக்கள் அந்த பணத்த தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு மன்னர் ஒருத்தர் சாதாரண செப்பு நாணயங்கள்ல 100ன்னு எழுதி, இனிமே இதுவும் ரூ. 100 மதிப்புள்ளதுன்னு டோக்கன் கரன்சி சிஸ்டம இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணவரு சரியான குவாலிட்டி இல்லாம, சரியான டிசைன் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ணதால, நாடு முழுக்க கள்ள நாணயங்களோட புழக்கம் ரொம்ப அதிகமாகி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்களா? மொத்த பணமும் செல்லாதுன்னு டிமானிடைஸ் பண்ணிட்டாரு. நல்ல பணம் சேர்த்தவங்களும் கதறி அழ, சரி உங்கள்ட்ட இருக்க நல்ல நாணயங்கள்லாம் கொண்டு வாங்க. அத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க தங்கம், வெள்ளியா வந்து காம்பன்சேட் பண்றேன்னு சொல்லி மக்கள கூப்பிட்டாரு. கஜானா காலியாயிடுச்சு. எங்கேயோ கேட்ட மாரி இருக்குல்ல? இதெல்லாம் இப்ப நடந்தது இல்லங்க. அப்புறம் வடிவேலு ஒரு சினிமால தமிழ்நாடு எங்கேயோ இருக்கிறதால தான் நமக்கு வந்து சரியா நிதி கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட அப்படியே பேத்து எடுத்துட்டு போய் டெல்லிக்கு பக்கத்துல வச்சா நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு காமெடிக்கு சொல்லுவார்ல. அந்த நிஜ வாழ்க்கையில அதே மன்னர் பண்ணி காமிச்சாரு. டெல்லி எங்கேயோ ஓரமா இருக்கு. அதனால தான் நமக்கு எதுவும் நல்லது நடக்கல. அதனால தலைநகரத்த டெல்லியிலேருந்து 700 கிலோமீட்டர் தெற்குல இருக்கிற கர்நாடகால இருக்கிற தேவகிரிங்கிற நகரத்துக்கு மாத்த போறேன்னு, ஒரு நாய், பூனை கூட மிச்சம் இல்லாம எல்லாரையும் தேவகிரிக்கு மாத்துனாரு. அப்புறம் தலைநகரத்த மாத்துறதால மட்டும் எதுவும் சால்வ் ஆகாது போல இருக்கே! அப்படின்னு ரியலைஸ் பண்ணி, அங்க இருந்த மக்கள மறுபடியும் டெல்லிக்கு நடந்தே வர சொன்னாரு. இந்த பயணத்துல பல பேர் உயிரிழந்தாங்க. என்னங்க இது துக்ளக் தர்பாரா இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. முழு வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.